வணக்கம். நான் ராம்சி பேசுறேன். சென்னையில அடையார்ல செயின்ட் லூயிஸ் ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் அண்ட் டெஃப் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலோட 6 செம்ம ரகளையான ஸ்டூடண்ட்ஸ் கூட நான் பேசியிருக்கேன். இந்த 6 பசங்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் மியூசிக் டீம்ல இருக்காங்க. மியூசிக்ல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு அண்ட் லிரிக்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ், அவங்களோட கனவுகள், அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், கடுப்பேத்துற லைன்ஸ் இப்படி பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். இதோ ஒரு சாம்பிள். ஸோ நீங்க கடைசியா கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? இப்போ இருக்க பாடல்கள்ன்றதை விட இடைத்தர பாடல்கள், அதாவது இளையராஜா இசையமைச்ச பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓ, குறிப்பா வந்து ராஜராஜ சோழன் மன்னிப்பாயாங்கிற பாட்டு அனைவரும் உறங்கிடும் இரவினும் நேரம் எனக்கான தலையணை நினைக்கிடும் நேரம் வரும். அந்த லிரிக்ஸ் கேட்கும் போதெல்லாம் ஏதோ இந்த வேர்ல்ட்ல வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அடடா. எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா அது ஹாரிஸ் ஜெயராஜ் மட்டும்தான். நான் ஒரு மனுஷனை எல்லா நேரத்துலையும் ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா அது அவரால் மட்டும்தான். லேட்டஸ்ட்டாக அவரோட சாங்ஸில் எனக்கு பிடிச்சது துப்பாக்கி படத்தில் ஹரிஹரன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடின வெண்ணிலா வேப் பாட்டு. உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது ஒரு சாங்? பிரகாஷ் ராஜ் டைரக்ட் பண்ண தோனி படம், ஸ்ரேயா கோஷல் ஒரு பாட்டு பாடிருக்காங்க, விளையாட்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த சாங் நான் எந்த கஷ்டத்துல இருக்கும்போது நான் கேட்டேன்னா, ஒண்ணு என் கண்ணில் தண்ணி வரும், அப்படி இல்லைன்னா ஓகே எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் அடிங்க அந்த சாங் வரும்போதெல்லாம் உண்மையிலே ஐ எம் ஃபீலிங் தட் ஃப்ளைங் இன் தி ஏர். அதே மாதிரி எப்பெல்லாம் அந்த சாங் போடுறாங்களோ அப்போ தோனி வந்து சிக்ஸாக பொழப்பாரு. அந்த ஷார்ட்ஸே வந்து எனக்கு வந்து நான் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து என் மனசுல திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போது வந்து நீங்க ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுச்சா என்னடா சொல்றாங்க இவங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சதுண்டா? நீதான் என் பொண்ணு வசந்த படத்துல தான் குடிக்கல மாமு படிக்கிற காலேஜ் எடுக்கடா பக்கெட்டு ஊருக்கு எடுக்கடா டிக்கெட்டுன்றாங்க. என்னமோ கடமைக்குன்னு வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கு. கடமைக்குன்னு போட்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு மேஸ்ட்ரோ ராஜா சார் சிரிக்கிறதா இல்ல அந்த வேர்ட்ஸை பார்த்து கோவப்படுறதான்னு எனக்கு தெரியல. பொதுவா நடிகர் விஜயோட பாடல்கள் தான் ஓப்பனிங் சாங்னாலே வந்து எனக்கு வெறியாகிற மாதிரி தான் இருக்கும். வேட்டைக்காரங்கள அப்படியே கேட்டா அப்படியே தூங்கலாம் உடச்சிட்டு வர்றாரு. அப்ப அவரோட மாஸ் சொல்றாரு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. ஓகே, இவரே சமாளி அடிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் வாழுங்கிறாரு.